அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு குருவின் பார்வை கெடுக்குமா அப்படிங்கிறதா இன்னைக்குள்ள டாபிக். ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். துலாம் லக்னக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அதனால சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு அவர் 6, 8ஆம் அதிபதியா வர்றதுனால குரு கண்டிப்பா கெடுப்பாரு. அவரோட தசை நல்லா இருக்காது. அது இருக்கிற இடத்தை பொறுத்து, அவர் கூட சேர்ந்து இருக்கிற கிரகங்களை பொறுத்து அது மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் சுக்கிர லக்னக்காரங்களுக்கு அவர் நல்லது செய்யறவர் கிடையாது. ஆனா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ இந்த லக்னங்களுக்கு, சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு அது பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பா பொருந்துங்க. குருவின் பார்வை என்னைக்குமே கோடி நன்மை தான். குரு 6ஆம் அதிபதியா இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதியா இருந்தாலும் அவருடைய பார்வைப்படும் பாவகங்கள், அவருடைய பார்வைப்படும் கிரகங்கள் எல்லாமே ஒரு விதமான வலுவை அடையதான் செய்யும். குரு ஒரு இடத்துல அமர்ந்தாலும், ஒரு இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்த வளர்ப்பாரு. அவர் கூட சேர்ற கிரகங்களையும், அவர் பார்க்கும் கிரகங்களையும் புனிதப்படுத்துவார். அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும். உதாரணத்துக்கு சனி கூட குரு இணைஞ்சிருக்காருன்னா அங்க சனி நல்ல பலன்களை செய்யற நிலைமையில இருக்காரு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. சனி திசை உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆனா குரு சனியை புனிதப்படுத்தி அவர் பாவம் அடைவார். குரு திசை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்னக்காரங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு 8ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கக்கூடாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு குருவின் பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அவர் 8ஆம் அதிபதியா வராரு, அவருடைய 8ஆம் வீட்டுல மட்டும் ஒரு தொடர்புல இல்லாம இருந்தா போதும். மற்றபடி அவர் பார்வைப்படுற இடங்கள், அவர் அமர்ந்திருக்கிற இடங்கள், அவர் கூட சேர்ற கிரகங்கள், அவர் பார்வைப்படுற கிரகங்கள் எல்லாமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு நல்லதுதான் செய்யும். அவர் அட்டமாதிபதியா வர்றதுனால அந்த வீட்டோட அவர் தொடர்புல இருப்பு மூலியமாவோ பார்வை மூலியமாவோ தொடர்புல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அட்டமாதிபதியா அவர் அட்டமஸ்தானத்தோட தொடர்பு கொண்டா மட்டுமே அவரோட தசாபுத்தி காலங்கள்ல அவர் கெடுதல் பலன்களை செய்வாரு. மற்றபடி அவர் பார்க்குற இடத்த அவர் கண்டிப்பா வளர்க்கக்கூடிய நிலைமையில தாங்க இருப்பார். இப்ப மற்ற லக்னக்காரங்களுக்கு அவர் 8ஆம் வீட்டுல அமர்றாலும் 6ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அவர் என்ன செய்வார்னா 6ஆம் இடத்து நற்பலனால வேலையை கொடுப்பாரு. 8ஆம் இடத்து நற்பலனால இடம் மாற்றம், நல்ல ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி கெட்ட ஆதிபத்தியமாவே இருந்தாலும் அந்த கெட்ட ஆதிபத்தியத்திலையும் சில நல்ல ஆதிபத்தியங்கள் இருக்கும்ல, அந்த ஆதிபத்தியத்தை தான் அவர் கொடுக்க பார்ப்பாரு. ஆனா குரு அவரே 6ஆம் அதிபதியாகவும் அவரே 8ஆம் அதிபதியாகவும் இருந்து அவர் வீட்டோட அவர் தொடர்புல இருக்கும் போது, இப்போ 6ஆம் அதிபதியா 6ஆம் வீட்டிலே ஆட்சியா இருக்கும் போதோ, 8ஆம் வீட்டுல 8ஆம் அதிபதியா இருந்து ஆட்சியா இருக்கும் போது மட்டுமே அவர் அந்த இடத்து நற்பலன்களோட சேர்த்து சில கெடுதல் பலன்களையும், அதாவது கடன் கொடுப்பாரு, நல்ல கடனை தான் கொடுப்பாரு, சுப கடன்களை கொடுப்பாரு. ஆனா கடனை வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. கடன் வந்துகிட்டே இருக்கும். அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே மாதிரி அந்த இடத்தோட ஆதிபத்தியத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவர் அதே அதிபதி 6ஆம் அதிபதி ஆகி 6ல் உட்காரக்கூடாது, 8ஆம் அதிபதி ஆகி 8ல் உட்காரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி சுக்கிரனோட 2 லக்னத்துக்கும் அவர் எந்த வீட்டில் அவரோட 6ஆம் 8ஆம் வீட்டோட அவர் தொடர்பு இல்லாமல் எந்த வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வை என்றுமே கோடி நன்மை தான். ஓம் நமச்சிவாயா.